இந்த லிஸ்ட்ல 3வது இடத்த பிடிக்கிற படம் துரந்தர். சாரி சார். Patience. Don't do anything stupid. He tried it. துரந்தர் 2. ஆல்ரெடி துரந்தர் ரிலீஸ் ஆகி எக்கச்சக்கமான ஹிட் அடிச்சது. ஒரே ஒரு சாங் ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் ட்ரெண்ட் ஆக காரணமாகி அதுக்கப்புறம் அதை என்னடா படம்னு போய் பார்க்க ஆரம்பிச்சு 1000 கோடிக்கு மேல இந்தியாவுல மட்டுமே வசூல் பண்ணி குவிச்சாங்க. அண்ட் படம் 3.5 மணி நேரம். அதெல்லாம் போரே அடிக்கலையே, நாங்க படம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி கூட நம்ம ரீசெண்டா பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த துரந்தரோட பார்ட் 2 அப்படிங்கிறது சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிறது இந்த சக்சஸ் வச்சு ஆக்சுவலி அது அனௌன்ஸ் பண்ற ஐடியாவில் தான் இருந்தாங்க. படம் வேற பயங்கரமான சக்சஸ் ஆன உடனே அதற்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. துரந்தர் 2 இந்த வருஷமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளோ சீக்கிரம் ஒரு பார்ட் 2 வந்து நான் பார்த்தது இல்ல. பட் வரப்போகுது. எப்படி இருக்க போகுது, இந்த பார்ட் 2 வாச்சு ஜெயிக்குதா இல்லையாங்க அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆதித்யா தார் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதி இயக்கியிருந்த இந்த துரந்தர் அப்படிங்கிறது செம்ம ஹிட் அடிச்ச காரணத்தினால துரந்தர் 2க்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரன்வீர் சிங்குக்கு இது ஒரு கம்பேக் படமாவும் அமைஞ்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டிங், ஒரு நல்ல கதை இருந்துச்சு படத்துல. படத்தை டைரக்டர் கடைசி வரைக்கும் போர் அடிக்காமலே கொண்டு போயிருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில துரந்தர் 2 பயங்கரமா ரெடியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் திரும்பவும் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த துரந்தர் 2வும் இந்த 1000 கோடி வசூல்ல இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இதை நான் சொன்ன எல்லாமே 1000 கோடி கிட்ட போயிடுமா அடிச்சிடுமா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது எல்லாமே படத்தோட கதையிலையும் எல்லாத்துலயுமே இருக்கு. பட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே 1000 crore கிளப் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா துரந்தர் 2க்காக வெயிட் பண்றேன். எத்தனை பேர் துரந்தர் படம் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.